ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 3 பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கேரட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அதில் அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக 2 சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி கேரட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ப்ரெட்டில் 2 சைடும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். டோஸ்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ப்ரெட்டை வச்சிடுறேன். உங்கள்கிட்ட டோஸ்டர் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லையே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இதையும் கட் பண்ணிடலாம். சூப்பரான மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.